குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். வார்ம் அப் பண்ண போகிறோம். ஜம்ப் பண்ணுறோம். ஒரு 10 ஜம்போ இல்லை 20 ஜம்போ 30 வரைக்கும் கூட பண்ணிக்கலாம். ஜம்பிங் கண்டினியூ முடிச்சுட்டு அப்படியே சின்னதாக அப்படியே ரன் பண்ணுறோம். ரன்னிங் அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான். அதுவும் சும்மா வார்ம் அப் பண்ணுறதுக்காக தான். ரொம்ப ஹெவியாக வேண்டாம், ரொம்ப நார்மலாக பண்ணாலே போதும். ஸோ அப்படியே ஜம்ப்பு வித்து லெக் அண்டு ஹேண்ட் மூமெண்ட்டு. ஸோ 1 2 இது ஒரு 20 கவுண்ட்ஸ் வரைக்கும் பண்ணலாம். இப்போ 10 கவுண்ட்ஸ் பண்ண முடிஞ்சாலும் ஓகே தான், அவங்கவுங்களுடைய ஸ்டாமினா பொறுத்து தான். ஸோ வார்ம் பண்ணிவிட்டு சூப்பர் பிரெயின் ஆசனா சொல்கிறாங்க. ஸோ தோப்புக்கரணம் வந்து ரொம்ப இருக்கிறதுலே சிறப்பான ஆசனா. தோப்புக்கரணம் பண்ணிவிட்டு வார்ம் அப் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம ஆசனாஸ் ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். தோப்புக்கரணம் ஒரு 10 தோப்புக்கரணம் போடலாம். காலை திட்டமான வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஜென்டிலாக மெதுவாக உட்காந்து மெதுவாக எழுந்திருக்கணும். சிட் ஸ்டாண்ட். கீழே உட்காரக்குள்ள குதிக்கார மெதுவாக மேலே தூக்கணும், தப்பு கிடையாது. ஸோ ஒரு 10 கவுண்ட்டு. முடியலைன்னா எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணால் போதும். ஸோ சமஸ்தியில் என்னென்னு மெதுவாக பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணுறோம். 1:2 விகிதத்தில். ஸோ 1 2 3 செகண்ட்ஸ் எடுக்கிறோம்னா 6 செகண்ட்ஸ் முடிச்சு பிரீத் அவுட் பண்ணுறோம். பிரீத் இன் பிரீத் அவுட். ஸோ எது வார்ம் அப் பண்ணாலும் நம்ம நடுவில் வந்து ரிலாக்ஸேஷன் வேணும்னா இது ஸ்டாண்டிங்கில் இது பண்ணணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.